சரீரத்தில் பலவிதமான வியாதிகள் வரும். தலைவலி வரும், காய்ச்சல் வரும், அப்புறம் ஜுரம் வரும், சளி பிடிக்கும், கைவலி, கால் வலி, முதுகு வலி, இடுப்பு வலி, அந்த மாதிரி நிறைய வியாதிகள் வரும். இந்த மாதிரி வியாதிகள் வரும் போகும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். ஆனால் சில வியாதிகள் வந்து விட்டாலே பெரிய ஆபத்தை உருவாக்கிடும். இப்போ கேன்சர் வந்துன்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேஜை தாண்டிட்டு சொன்னால் அதுக்கு பிறகு அவர் உயிர் பிழைக்கிறதே கடினமாக போயிடும். அதனால் இந்த கேன்சர் போன்றவைகள் உடலில் வந்தால் உடனடியாக அவைகளை கண்டுபிடித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். காய்ச்சல், தலைவேதனை, முதுகுவலி, இடுப்பு வலி, இது போன்ற வலிகளை குறித்து நம்ம ரொம்ப கவலைப்படாமல் இருக்கிறது மாதிரி இந்த கேன்சர் போன்றவைகள் இல்லை கிட்னியில் ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சு, இது போன்ற காரணம் தான் உடனடியான நடவடிக்கை எடுக்கணும். அதுபோல் இன்றைய கிறிஸ்தவ உலகத்தில் நிறைய ஊழியங்களில் நிறைய வியாதிகள் இருக்குது. சரியான உபதேசம் இல்லை, சரியான போதனை இல்லை, நிறைய விஷயங்களில் பைபிளுக்கு முரண்படுகிறது. இவைகளெல்லாம் வியாதிகளை போல இருக்கிறது. பல போதகருடைய செயல்பாடுகளும் கிறிஸ்தவத்தில் ஒரு வியாதிகளாக இருக்கிறது. இவைகளெல்லாம் பார்க்கும் பொழுது வேதத்திற்கு ஏற்றபடி இல்லாத ஒரு காரியத்தை பார்த்து வருத்தப்பட நேரிடுகிறது. சத்தியங்கிற விஷயத்தில் இவங்க வித்தியாசமாக இருக்கிறாங்களே, வேத வார்த்தைகளில் இவங்க புரட்டுகிறாங்களே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வருத்தப்படத்தக்கதாகவும் கவலைக்குரியதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஊழியர்களுக்கு மத்தியில் சில விஷயங்கள் கேன்சர் மாதிரி வருகிறது. இந்த கேன்சர் மாதிரிப்பட்ட ஊழியங்கள், கேன்சர் மாதிரிப்பட்ட ஊழியர்கள், இவர்களால் கிறிஸ்தவத்துக்கு பேராபத்து, பெரிய தீங்கு. உதாரணமாக இன்றைக்கு நாம் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவ உலகத்தில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வேத சத்தியத்தை பேசுகிறத விட்டுவிட்டு, பக்தி விருத்திக்கேற்றவர்களை பேசுகிறத விட்டுவிட்டு, பரிசுத்தத்துக்கேற்றவர்களை பேசுகிறத விட்டுவிட்டு, தேவநோக்கு நிறைவேற்றுவதை தொடர்பான காரியங்களை பேசுவதை விட்டுவிட்டு, கர்த்தருடைய சித்தம் செய்வதை குறித்து பேச விட்டுவிட்டு, இன்றைக்கு பல போதகர்கள் பணம், பொருள், ஆஸ்தி இவைகளையே நேரடி உபதேசமாகவே படுகிறார். மறைவாகவும் பேசலை. நாம் நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய செல்வம் வச்சுக்கணும், நிறைய கோல்டு வச்சுருக்கணும், நிறைய கோல்டு அணிக்கணும், அதிநவீனமாக தோன்றணும், எந்த மாதிரி ட்ரெஸ்ஸும் நம்ம போடலாம், எப்படி வேணாலும் வாழலாம், அந்த மாதிரி பண்ணி, அது மட்டுமல்ல இந்த ஊழியங்களில் கர்த்தருடைய சத்தியத்தை போதித்து மக்களை வழிநடத்துகிறது என்கிற அடிப்படை வேதாகம சத்தியத்தை புறந்தள்ளிவிட்டு ஆடுதல், ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் என்று சொல்லி கிறிஸ்தவ ஊழியம் என்பதை ஒரு கூத்துப்பட்டறை போல மாற்றிட்டாங்க. ஒரு ரெக்கார்டன்ஸ் இயக்கம் போல மாறிவிட்டது. ஆராதனை என்ற பெயரை சொல்லிக்கொண்டு, ஆண்டவரை ஆராதிக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, பேரளவில் தேவனையும் தேவனுடைய நாமத்தையும் தேவனுடைய பரிசுத்தையும் அவமதிக்கிறாள். இன்றைக்கு பல சபைகளில், பல ஊழியங்களில் ஆராதனை ரொம்ப கவர்ச்சியாக, அதிநவீனமாக, சினிமாத்தனமாக, நாடகத்தனமாக, பொழுதுபோக்குத்தனமாக, கேளிக்கைத்தனமாக இருக்கிறது. ஆக இவைகள் தேவனுக்கு ஆராதனையாக இருக்கிறது இல்லை, அவமதிப்பாக இருக்கிறது. இது போன்ற காரியங்கள் ஒரு கேன்சர் தன்மையுடையதாக மாறி இருக்கு. ஏண்டா இது போன்ற ஊழியத்தினுடைய நிகழ்வுகளை எல்லாம் கிறிஸ்தவர் பார்க்கறது மட்டுமன்றி பேரளவில் பிற மதத்தவர்களும் பார்க்குறாங்க. பார்க்கிறவள்ள கிறிஸ்தவத்தை மிகவும் தாழ்வாக எண்ணுகிற, கேவலமாக எண்ணுகிற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்க. ரோமர் 2:24 சொல்லுகிறபடி உங்கள் மீது தேவனுடைய நாமம் புறஜாதிகள் மத்தியில் தூஷிக்கப்படுகிறது. அப்போ இது கேன்சர் தன்மை. உதாரணமாக ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறதா இருந்தால், இன்றைக்கி ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள், ஏன் ஜான் ஜெபராஜை குறித்து சொல்கிறேன்னா, அவர் தான் ஒரு ஐக்கான். இந்த நடனம், ஆட்டம், பாட்டம், கூத்து, ஊளையிடுதல், விசிலடிக்குதல், ஆரவாரம் பண்ணுறது, அதாவது சினிமாத்தனமாக காரியங்களை செய்கிறது, நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் தான் வேணுங்கிற மாதிரி பண்ணுறது, ஆன்மீகம்னாலே நம்ம கூடி வருகிற இடத்துல கொண்டாடுறது, நம்ம ரொம்ப ஒரு அம்யூஸ்மெண்ட்டுக்குள்ளே இருக்கிறது, இந்த மாதிரிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை நிறைய போதல் கொண்டு வந்தாங்க. அதில் முன்னணியில் இருந்தவர் இப்போவும் பல்வேறு காரியங்கள் ஈடுபட்டு கொண்டு வந்து ஜான் ஜெபராஜ். அதனால் ஒரு ஐகானிக் பர்சன் அவர். அதனால் அவருடைய பேரை சொல்கிறேன். அவர் மட்டும் கிடையாது. இப்போ மதுரையில் பார்த்தீங்கன்னா ஜஸ்டின் ஒருத்தர் இருக்கிறாரு, திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா பாலசேன்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அப்புறம் சென்னையில் பார்த்தீங்கன்னா ஈஸ்வரியன் ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த மாதிரி ஆங்காங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கிரண் இசைக்கல்னு ஒருத்தர் இருக்கிறார். இவர்களுடைய ஊழிய செயல்பாடுகளை பார்க்கும் பொழுது முற்றிலும் கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படை போதனைகளை விட்டுவிட்டு கூடி வருகிற இடங்களில் வாய் கூசாதபடிக்கு பொய் தீர்க்க தரிசனம்,
வருகிற எல்லா மக்களுக்கும் இன்றைக்கு கர்த்தர் உன்னுடைய சூழல் அப்படியே மாத்துறாரு அப்படின்னு வருகிற எல்லாருக்கும் ப்ராமிஸ் பண்றது. முற்றிலும் முரண்பாடான கலாச்சாரம். நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு சில நோய்கள் உடம்புல வரும், அவைகள் கவலைக்குரியவைகள் தான், அவைகள் நீக்கப்பட வேண்டியவைகள் தான். ஆனால் சில வியாதிகள் அழித்து விடும், நாசமாக்கி விடும், கேன்சர் போன்றவைகள். ஆக இந்த கேன்சர் தன்மை போன்ற ஊழியங்களைத்தான் இன்றைக்கு இந்த ஆட்டம் பாட்டம் பண்ற ஊழியக்காரங்க அதிநவீனமாக தோன்றி இது எல்லாமே கிறிஸ்தவத்துக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி செய்கிற ஊழியர்கள் ஏற்படுத்துகிறாங்க. இப்படிப்பட்ட கேன்சர் தன்மை வாய்ந்த ஊழியங்கள் இன்றைக்கி மதுரை ஜஸ்டின் போன்றவர்கள் ஊழிய சூழலை என்ன பேசுகிறார்கள், மேடைகளில் இந்த ஜான் ஜெபராஜ் போன்றவர்கள் என்ன பேசுகிறார்கள், அவ்வளவு அலட்சியமாக பேசுகிறாங்க, அவ்வளவு முரண்பாடாக பேசுகிறாங்க, தேவ பயம் இல்லாமல் பேசுகிறாங்க, ஒரு தாழ்மை உணர்வு இல்லாமல் பேசுகிறாங்க, தங்களை பெருமைப்படுத்தி பேசுகிறாங்க, தங்களை குறித்து தவறுகளோ குற்றங்களோ சொல்லப்பட்டால் அதற்கு உரிய விளக்கமும் கொடுப்பதில்லை, அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்கு மக்களுக்கு ஒரு சரியான புரிந்து கொள்ளையும் கொடுப்பதில்லை, அதற்கு பதிலாக தாறுமாறாக பேசுகிறது, ஒருபோதும் தங்களுடைய தவறுகளை உணர்வதில்லை, ஒருபோதும் தங்களை குறித்து சொல்லப்படுகிற காரியங்களுக்கு ஒரு பதில் சொல்றதில்லை. இதெல்லாவற்றுக்கும் மத்தியிலும் நாங்கள் இன்னும் ஆடுவோம், பாடுவோம், நாங்கள் கூத்து நடத்துவோம், நாங்கள் விரும்புகிற மாதிரி ஊழியங்களை செய்வோம், எங்களுக்கு நல்லா பாட தெரியும், எங்களுக்கு நல்லா ஆட தெரியும், அதையே மக்கள் விரும்புகிறாங்க, அதை வச்சே எங்களால் டாப் லிஸ்ட் இருக்கக்கூடிய என்ற கண்ணோட்டத்தை செயல்படுறாங்க. இவைகள்லாம் கேன்சர் தனமானவைகள். இது போன்ற ஊழியர்கள் கேன்சர் போன்றவர்கள். இவர்கள் மூலமாக நடைபெறுகிற ஊழியங்கள் இவர்கள் ஒரு சிலர் மட்டுமல்ல. நான் ஒரு உதாரணத்துக்கு தான் சொன்னேன். இதை போல நிறைய பேர் இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நவீன யுகத்தில் நிறைய பேர் அதிநவீனமான வாழ்க்கை முறைகள், அதாவது மிக மிக கேடான நவீன கலாச்சாரங்களை அப்படியே தங்களுடைய செயல்பாடில் காண்பிக்கிறது, தங்களுடைய தோற்றங்களை காண்பிக்கிறது. இது போன்ற காரியங்கள் எல்லாம் கேன்சர் தனமானவைகள். என்ன, மக்கள் பாடல்களை ரசிக்கிறாங்க, நடனங்களை ரசிக்கிறாங்க, கவர்ச்சிகரமாக பேசுகிறத ரசிக்கிறாங்க. இவைகள் தான் இந்த போதகர்களுக்கும் இந்த ஊழியங்களை செய்கிறவர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்டாக இருக்கிறது. இந்த வேசித்தனம் பண்ணுறவ அழகாக இருப்பா, கவர்ச்சியான உடலமைப்பை கொண்டவளாக இருப்பா. இந்த அழகும் இந்த கவர்ச்சிகரமான உடலமைப்பு என்ன செய்கிறது, அநேகரை வேசித்தனம் பண்ணுவதற்கு வழி நடத்துகிறது. வேசித்தனம் பண்ணுகிற ஒரு பெண்ணினுடைய அழகான முகத்தோற்றமும் அழகான உடல் தோற்றமும் அநேகரை ஒரு பெரிய தவறான வாழ்க்கைக்குள்ள இழுத்து கொண்டு போகிறார்கள். அதுபோல இன்றைக்கு பல போதகர்களிடத்தில் இருக்கின்றதான பாடல் திறனும் பேச்சு திறனமும் இந்த பொய் தீர்க்க தரிசனம் உரைக்கும் திறனும் இந்த வேசியுடைய முக அழகை போல, வேசியினுடைய உடல் அழகை போல அநேகரை கவர்ச்சிக்கிறதாக இருக்கிறது. இவர்கள் எத்தனை தவறுகள் பாவங்கள் செய்தாலும் அதை கண்டுகொள்ளாமல் இவர்களுடைய பாடல், இவர்களுடைய நடனங்கள், இவருடைய பேச்சு திறன்கள், இவர்கள் நடந்து கொள்கிற விதங்கள், இவைகளைத்தான் அவர்கள் முக்கியமாக எண்ணுகிறார்கள். அது வேசித்தனம் பண்ணுகிறவருடைய தோற்றங்கள் அநேகரை தவறுகளுக்கு நேராக இழுத்து கொண்டு வருவது போல இவருடைய பாடல் திறனும், இவருடைய ஆடுகின்ற திறனும், இவருடைய கவர்ச்சிகரமாக பேசுகிற திறனும், சினிமாத்தனமான செயல்பாடுகளும் அநேகரை இவர்களுக்கு ஆதரவாளராக மாற்றுகிறது. இதனுடைய விளைவாக கிறிஸ்தவம் தூஷிக்கப்படுகிறது. நிறைய போதல் போய் சொல்கிறாங்க, நிறைய போதல் முரண்பாடாக வாழ்கிறாங்க, மாய்மலம் பண்ணுறாங்க, அது உண்மைதான். ஆனால் இது போன்ற ஊழியக்காரர்கள் தவறுகளை செய்வது மட்டுமல்ல, பிற மதத்தோர் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் கிறிஸ்தவத்தை மிக மிக கேவலமாக பார்க்கிற ஒரு சூழலை கொண்டு செல்கிறார்கள். சார், இது போன்ற கேன்சர் தனமான ஊழியங்களை, கேன்சர் தனமான ஊழியர்களை இன்றைக்கு எதிர்க்கிறார்களா? எதிர்க்க வேண்டியது கடமை என்று எண்ணுகிறார்களா? சத்தியத்துக்கு முரண்பட்டு செயல்பட்டு மக்களை ஒரு தவறான பாதைக்குள் கொண்டு செல்லுகிறவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுக்கப்படுகிறதா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாட்களில் அன்றைக்கு சத்தியத்துக்கு எதிராக செயல்பட்ட சதுசேயர்களை, பரிசேயர்களை, மத தலைவர்களை இயேசு கிறிஸ்து எவ்வளவு நேரடியாக கடிந்து கொண்டார். வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளை என்றார், மறைந்திருக்கிற பிரேத குழிகளை என்றார், மாயக்காரர்கள் என்று சொன்னார், உள்ளத்தில் கபடு நிறைந்தவளை என்று சொன்னார். எத்தனையோ விதங்கள் அவளை கண்டித்தார். ஏனென்றால் ஜனங்களை வஞ்சிக்கிறவரிடத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு பொறுப்பு ஆன்மீக தலைவர்களுக்கு உண்டு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை செய்தார். அப்போஸ்தலனாகிய பவுலும் அதை செய்தார். பேதுரு, யோவான், இவள் எல்லோரும் அதாவது ஜனங்களுடைய விசுவாச வாழ்க்கைக்கு கேடு விளைவிக்கும் விதமாக செயல்படுத்தவர்களை எச்சரிப்பு கொடுத்தார்கள். இன்றைக்கு இந்த ஆட்டம் பாட்டம் போடுறவங்க, கூத்து கொண்டாட்டம் போடுறவங்க, அதிநவீனமாக தோன்றி மக்களிடத்தில் இதெல்லாம் பரிசுத்தம் தான் என்று சொல்லி போதிக்கிறவங்க, இவர்களை குறித்து எத்தனை போதகர்கள் மக்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார்கள். உங்களுக்கு ஆத்தும பாரம் கிடையாதா?
ஜனங்கள் இது போன்ற கலாச்சாரங்களினாலே அவர்கள் நாசமடைவதற்கு ஒரு அக்கறை இல்லையா? இள வாலிபர்கள், இள தலைமுறையினர் இவைகளை பார்த்து இதுதான் ஆன்மீகம் புரிந்து கொள்ளும்படியான ஒரு வழி தவறுகிற செயலுக்கு கொண்டு செல்வதை குறித்து இன்றைய போதர்களுக்கு ஏன் கவலை இல்லை? இது போன்ற காரியங்களை சொல்லுகிறது வெகு சிலர், அதிலும் ஒரு சிலர் சொல்லுகிற விதமே சரியில்லை. அந்த விதமாக நாம் சொல்ல போகிறவங்கள கூட அதை எத்தனை பேர் கேட்குறாங்க? இப்போ யூடியூப்லேயோ ஒரு டிவிலேயோ இது ஒரு சோசியல் மீடியாவில் இது போகிறவல்ல, இந்த மாதிரி சொல்லுகிற ஊழியக்காரில் ஒரு 1000 பேர் கூட கேட்கறது கிடையாது. அவர்களுடைய ஊழியம் லட்சக்கணக்கான போகிறது. இவருடைய ஆட்டம் பாட்டம் கூத்து கேவலமான ஊழிய செயல்பாடுகள் லட்சக்கணக்கான மக்களிடத்துல போகுது. இவைகளை தவறு, இது ஒரு சமுதாயத்தை சீரழிக்கும், இது கிறிஸ்தவத்திற்கு கேடு விளைவிக்கும் என்று சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற, இப்போ நானே செய்கிறேன்னு வைத்துக் கொள்ளுங்களா, ஒரு 1000 பேர் பார்ப்பாங்க. இதில் என்ன சொல்ல வரேன்னா, இப்படிப்பட்டவர்களுடைய ஊழியங்கள் கேன்சர் தரமாக இருக்குது, கொடிய வியாதியாக இருக்கிறது என்று மக்களுக்கு விழிப்புணர்வு ஊட்ட வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கு? இப்போ என் போன்றவர்கள் இதை செய்கிற பொழுது அதற்கு கூட ஒரு பட்டத்தை சூட்டுறாங்க, குறை சொல்றது, குற்றம் சொல்றது, இந்த விதமாக பேர் சூட்டுகிறார்கள். நான் என் பொருள் பேசினா கூட என்ன ஒரு 1000 பேருக்கு ரீச் ஆக நான் பேசினா, ஆனால் இவர்களுடைய இந்த தவறான ஊழியங்களை லட்சக்கணக்கானவர்கள் பார்க்கிறார்கள். இந்த கேன்சர் தரமான ஊழியங்களை லட்சக்கணக்காக பார்க்கிறார்கள். அதுபோல நான் இப்பொழுது சபையில் சொன்ன போல பெரிய பெரிய சபை தலைவர்கள், இவர்களை பல்லாயிரம் தொழிலாளர்கள், இப்போ இவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் மக்களுக்கு ரீச் ஆகும். ஆனால் ஏன் செய்யலை? ஏசு அழைக்கிறார் போன்ற, ஏசு விடுவிக்கிறார் போன்ற, இல்லைன்னா ஏசி சர்ச்சஸ் போன்ற, அசம்பிளி சர்ச்சஸ் போன்ற பெரிய நிறுவனங்கள் இந்த கூத்து கொண்டாட்டத்தனமான ஒரு கேவலமான ஊழிய கலாச்சாரத்தை மக்களுக்கு சுட்டிக்காட்டி, இது தவறானது, இது கிறிஸ்தவத்துக்கு உட்பட்டதல்ல, இது பரிசுத்தத்துக்கு உகந்ததல்ல, இதற்கு தேவனுக்கு சம்பந்தம் அல்ல, இது முற்றிலும் வேதத்துக்கு புறம்பானது என்று ஏன் எச்சரிக்கை கொடுக்கல? அது அவசியம் இல்லையா? ஆசீர்வாதம் 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 என்று எப்பொழுதும் ஆசீர்வாதத்தையே பேசுகிறோம். இது போன்ற எச்சரிக்கைகள் கொடுக்கவில்லை. ஏன் கொடுக்கவில்லை? அதற்கு காரணங்கள் இருக்கலாம். ஏன்னா பெரும்பாலான இன்றைய போதகர்கள், டாப் லிஸ்ட்டில் இருக்கிறவங்க, பிரபலமானவர்களாம் ஒரு உபதேசத்தை சொல்லி வச்சிருக்க என்னவென்று சொன்னால், எந்த ஊழியத்தையும் குறை சொல்லக்கூடாது, எந்த ஊழியரையும் குறை சொல்லக்கூடாது. ஏனென்றால் இப்படிப்பட்ட உபதேசத்தை மக்களுடைய மனதில் விதைத்து விட்டால் அதற்கு பிறகு தங்களுடைய குறை அவர்கள் சொல்ல மாட்டாங்க தானே. தங்களுடைய ஊழியத்தில் இருக்கிற தவறுகள், தங்களுடைய சுய ஆதாயம் சம்மந்தப்பட்டு செய்கிற காரியம் மக்கள் சொல்ல மாட்டாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக ஒன்றும் குறை சொல்லாத அப்படின்னு இவங்க ஒரு போதனை கொடுத்துட்டாங்க. இவர்கள் தங்களுடைய ஊழிய தவறுகளை சொன்னால் மட்டும் அதற்கு எதிர்த்து பேசுவார்கள். ஆனால் இந்த கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிற இந்த கூத்து ஆட்டம் பாட்டம், அதிநவீனமான கலாச்சாரம், ஆடம்பரம், படோடாபம், இவைகள் எல்லாவற்றையும் கிறிஸ்தவமாக காண்பித்த இந்த கேன்சர் தனமான ஊழியங்களை இவங்க ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அது மட்டுமல்ல, நாம் ஒரு குறையை சொல்லணும்னா நாமும் குறையற்றவளாக இருக்கணும். இன்றைக்கு பிரபலமாக இருக்கிற பெரும்பாலான போதகர் இடத்துல அடிப்படை சத்தியம் கிடையாது, அடிப்படை சுவிசேஷம் கிடையாது, உண்மையான ஆவிக்குரிய தரிசனம் கிடையாது. பெரும்பாலும் பிரபலமாக இருக்கிற போதர்களை பாருங்கள், எப்பொழுதும் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் அற்புதம் அதிசயம் இதைத்தான் பேசுகிறாங்களே ஒழிய மக்களை ஆண்டவருக்கேற்ற வழியில் நடத்துகிற தரிசனம் அவர்களுக்கே இல்லை. அதனால் அந்த கேன்சர் தரமான ஊழியங்களை சுட்டி காட்டுற ஆட்களே இல்லை. என் போன்றவர்கள் சுட்டி காட்டினாலும் அது ஒரு குறைவான எண்ணிக்கையில் உள்ள மக்களுக்கு தான் சென்று சேரும். எனவே மிக மிக மோசமான நிலைமையில் இன்றைக்கு கிறிஸ்தவ சூழல் இருக்கிறது. மிகப்பெரிய தலைவர்கள் தங்களுடைய சுய ஆதாயத்திற்காக சைலண்டாக இருக்கிறாங்க. ஏன்னா அவர்களுக்கு சொல்லி காட்ட முடியும். ஏன்னா அவர்களும் சரியான ஆவிக்குரிய பாதையில் போகலை, சரியான ஆவிக்குரிய பாதையில் ஊழியம் செய்யலை, சரியானதை அவங்களும் போதிக்கலை. அதனால் அவர்களும் ஒரு சரியான சத்திய பாதை இல்லாதனால இந்த கேன்சர் தனம் என்று சொல்லுகின்ற அளவிற்கு, ஒரு பெரிய வியாதி என்று சொல்லும் அளவிற்கு செய்யப்படுகிற இந்த ஊழியங்களை குறித்து இவர்கள் எதுவும் பேசுகிறதில்லை. ஏனென்றால் நாம் மற்றவர்களுடைய ஊழியங்களை பற்றி ஒரு உண்மைகளை சொல்ல வேண்டுமென நம்முடைய ஊழியம் கரெக்டாக இருக்கணும்ல. இந்த கான்ஃபிடன்ஸ் நிறைய பேருக்கு இல்லை. நாம் சத்தியத்தில் சரியாக போய் கொண்டிருந்தால் தான் மற்ற தவறானவர்களை சொல்ல முடியும். ஆக இன்றைக்கு உண்மைகளை சொல்லும்படியான பெரிய போதகர்கள் நம் மத்தியில் பேரளவில் இல்லை என்ற நிலைமை காணப்படுவது மிக மிக வருத்தத்துக்குரிய காரியம். நாம் தான் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும்.